உண்மையிலே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்ததுக்கு இதுதான் காரணம். 70 லட்ச ரூபா காரு, 2.5 கோடியில் கல்யாணம், 300 சவரன் நகை, இதெல்லாம் கொடுத்தும் ஒரு பிள்ளை வரதட்சணை கொடுமையால் உயிரை மாச்சிக்கிட்டு சாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும்? மாற்று வாழ்க்கை அமைக்கலைங்கிறது அவங்க மனங்களை பொறுத்து. என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டேன். அதுல எனக்கு பெருமையா இருக்கு. பொண்ணை இழந்தா கூட புள்ள செத்த ஆற்றாமையில் அவர் பேசுகிறாரு அப்படின்னு என்னால் இந்த வீடியோவை கடந்து போக முடியல. இருந்தாலும் வரதட்சணை கொடுமை தான், விட்டுட்டு வந்து தொலைய வேண்டியது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனையோ யோசனைகள் இருந்தாலும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்துருக்கு அப்படின்னா சத்தியமாக எனக்கு இதை சொல்கிறதுக்கு மனசு வலிக்குது. நிறைய பேர் கொடி தூக்கிட்டு வருவீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அப்பாக்கள் இருக்கிறது தான் காரணம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ நல்லா இருப்பம்மா, எல்லாம் உனக்கு நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்புகிற அப்பா அம்மா கூடவே நீ போகிற வீட்டில் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியமாக எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டோம், எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்குவோம். அப்பா அம்மா சொல்லணும், இந்த கல்யாணம் தப்பாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம், உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா விசாரித்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லை வைக்கலாம், வாழ்ந்தா தப்பில்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சாதி இல்லை அடுத்தவன் என்ன சொல்லுவான், எய்த்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அடியோட அட்லீஸ்ட் ரிதன்யாவோட மரணத்துக்கு அப்புறமாச்சும் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு அந்த கான்செப்ட் வாங்க. நீங்களே என்னப்பா சின்ன பிள்ளைங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறது ஈஸி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி போராடுறீங்களோ அந்த மாதிரி கல்யாண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கல்யாணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அது முடியல அப்படிங்கும்போது தான் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற யோசனையே வரும். தயவு செஞ்சு தோள் கொடுத்து கை கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுங்கள், ஜட்ஜ் பண்ணாதீங்க.